உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. மலைக்குன்றை நிறைக்கும் அழகிய ஓவியங்கள், நூற்றாண்டுகளாலும் மங்கிவிடாத இயற்கை வண்ணங்கள், ஆச்சரியங்களால் நிரம்பியிருக்கும் அழியாத புகழ் கொண்ட அழகிய சிகிரியா குறித்து வேர் தேடுகிறது இன்றைய நிகழ்ச்சி. இலங்கையின் மத்தியில் கண்டி நகருக்கு 72 கிலோமீட்டர் வடகிழக்காக மாத்தளை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மலைக்கு சிகிரியா என்று பெயர். செங்குத்தான குன்றின் மீது ஏறிச் செல்வதற்கு வசதியாக படிக்கட்டுகளை அமைத்து அதற்கு சிங்க உருவ அமைப்பில் ஒரு நுழைவாயிலும் அமைக்கப்பட்டுள்ளதால் சிங்கமலை என்ற பொருள்படக்கூடியவாறு சிகிரிய என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மலையாக, சுற்றுலா தலமாக, ஓவியங்கள் சிற்பங்கள் நிறைந்த இடமாக இம்மலை கொண்டுள்ள தகவல்களையும் தாண்டி வரலாற்று ரீதியாக இன்னும் அறியப்படாத அல்லது நிறுவப்படாத பல்வேறு தரவுகளையும் கொண்டுள்ளது என்கிற கண்ணோட்டமே இன்றைய நிகழ்ச்சியின் தொனிப்பொருளாகிறது. இந்த மலையின் வெளித்தோற்றமும் மலையை சூழ்ந்துள்ள பகுதிகளும் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்ட ஒரு அரண்மனைக்குரிய தோற்றத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஏற்படுத்தி விடுகின்றன. இந்த மலைச்சூழலில் வெவ்வேறு காலகட்டங்களில் கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும் 20க்கும் மேற்பட்ட பிராமி கல்வெட்டுகளும், அகழ்வாய்வுகளில் வெளிக்கொண்டு வரப்பட்ட சுடுமண் பாவைகள், யானையுருக்கள், கர்சாபணம், ஹகபண போன்ற நாணயங்களும் வரலாற்று காலத்தில் இக்குன்று கொண்டிருந்த அரசியல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றன. முதலாம் காசியப்ப மன்னன் கிறிஸ்துவிற்கு பின் 4ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஒரு கோட்டையாக இம்மலையை பயன்படுத்தி வந்ததற்கான குறிப்புகள் இம்மலை குறித்த கருத்துக்களில் தொன்மையானது என்ற போதும் கோட்டையாக பயன்படுத்தப்படுவதற்கு முந்தைய காலத்திலிருந்தே இந்த மலை சிறப்பு பெற்றிருந்ததான கதைகள் மக்களிடம் பரவியிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோவினால் பாதுகாக்கப்பட்ட மரபு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலம் பல்வேறு மர்மங்களையும் வரலாறுகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. 1831ஆம் ஆண்டு வாக்கில் அப்போது இலங்கையை ஆண்ட பிரித்தானிய படைகளின் தளபதி மேஜர் ஜொனாதன் ஃபோர்ப்ஸ் என்பவர்தான் காடுகளுக்குள் மண்டியிருந்த இந்த மலை குறித்த தகவல்களை வெளியுலகிற்கு கொண்டு வந்ததாக அரசு ஆவணங்கள் கூறுகின்றன. 1500 ஆண்டுகள் பழமையான மலை இது என்ற கருத்துக்களை பல வரலாற்றாசிரியர்களும் கூறி வந்திருக்கும் போதும் இன்று வரை இந்த மலையின் தொன்மை குறித்து முறையாக யாரும் நிறுவவில்லை என்றே கூற வேண்டியிருக்கிறது. பெருங்கற்கால பண்பாடும் அதற்கு முற்பட்ட பண்பாடுகளுக்குரிய மக்களும் இந்த மலைச்சூழலில் வாழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்துவதற்கான அகழ்பொருட்கள் தம்மால் மீட்கப்பட்டுள்ளதாகவும், கற்காலத்திலேயே இந்த மலை இருந்ததை தம்மால் நிறுவ முடியும் என்பதும் இலங்கை தொல்லியல் ஆய்வாளர் கலாநிதி செனவிரட்ன அவர்களின் கருத்து. மனதை கவரும் குளங்கள், அரச மாளிகைகள், நீர்கால்வாய்கள், பாதுகாப்பு அகழிகள், இவை அனைத்திற்குமான மிக முறைப்படுத்தப்பட்ட நீர்வளங்கள், கழிவகற்றல் தொழில்நுட்பங்கள் என்று ஆச்சரியத்திற்குரிய பல விடயங்களை இந்த குன்றை சூழ்ந்துள்ள பிரதேசம் கொட்டி வைத்திருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட பூங்கா ஒன்று அமைந்திருந்ததற்கான இடிபாடுகள் உட்பட இந்த மலை சூழ்ந்த அமைப்புகள் வசதிகள் நிறைந்த ஒரு அரச வாழ்க்கைக்குரிய அரண்மனையாகவும், எதிரிகளால் வரும் ஆபத்துக்களை தடுக்கக்கூடிய மேம்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளையுடைய கோட்டையாகவும் இவை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை எடுத்து எம்புகின்றன. இருக்கை குகை, நாகபட குகை, சித்திரக்கூட குகை என்று
3 குகைகள் இந்த மலைக்கு மேலும் அழகூட்டுகின்றன. குகையின் கீழ்ப்பகுதியில் உள்ள நாகபட குகையின் மேல் விளிம்பில் ஒரு பிராமி கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிற்கு பின் 1ஆம் நூற்றாண்டிற்குரியதாக அந்த கல்வெட்டு கருதப்படுகிறது. ஆக கிறிஸ்துவிற்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் 1ஆம் காசியப்ப மன்னன் இந்த மலையை கோட்டையாக பயன்படுத்துவதற்கு முன்னரே வரலாற்று ரீதியான முக்கியத்துவம் இந்த மலைக்கு இருந்துள்ளதை உணர முடியும். சரி, வரலாற்று விடயங்களை தாண்டி கொஞ்சம் அழகியலும் பேச வேண்டுமானால் மலை மீது ஏறியாக வேண்டும். சிங்கத்தின் திறந்த வாய் போல அமைக்கப்பட்ட வாயிலின் வழியாக உள்ளுழைந்தால் மலை மீது ஏறுவதற்கான படிகள் அங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மலைக்குன்றின் உட்கட்டமைப்புகள் மிகுந்த நேர்த்தியுடனும் அழகியல் உணர்வுடனும் செதுக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. உட்புற சுவர்களில் வரையப்பட்டுள்ள வண்ணமயமான ஓவியங்கள் இந்த மலைக்கு மற்றுமொரு பிரமாண்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தீட்டப்பட்டுள்ளதாக நம்பப்படும் இந்த ஓவியங்கள் உலகில் சிறப்பித்து சொல்லப்படும் பல பிரசித்தமான ஓவியங்களை காலத்தாலும் கலையாலும் முந்தியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. 500 வரையான சிகிரியா ஓவியங்கள் இருந்ததாக இங்குள்ள சுவர் கவிகள் சொல்கிற போதும் 12 பெண் உருவ ஓவியங்களே இப்போது எஞ்சியிருக்கின்றன. இயற்கை வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் கால மாற்றங்களாலும் இயற்கையாகவும் மறைந்து போயிருக்க முடியும் என்று தெளிவாகிறது. உயரமான பாறையின் மேற்கு முகப்பில் மிகுந்த அபாயகரமான அமைவிடத்தில் இந்த ஓவியங்கள் எவ்வாறு வரையப்பட்டன என்பதும் நூற்றாண்டுகளை கடந்தும் நிலைக்கும் அளவிற்கு எந்த மாதிரியான நிறப்பூச்சுக்கள் பூசப்பட்டிருக்கின்றன என்பதும் விடை அறியப்படாத கேள்விகள். இங்கு தீட்டப்பட்டுள்ள பெண் உருவ ஓவியங்கள் சில பொன் நிறம் உடையவையாகவும் வேறு சில மாநிறம் உடையவையாகவும் தீட்டப்பட்டிருக்கின்றன. காண்போரை கண்ட மாத்திரத்திலேயே கவரும் இந்த ஓவிய மாதுக்கள் கைகளில் மலர்களை ஏந்தியவர்களாகவும் கண்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர்களாகவும் காணப்படுகின்றனர். சில பெண் ஓவியங்கள் அரை நிர்வாண தோற்றத்திலும் சில மெல்லிய ஆடைகளை அணிந்தவர்களாகவும் வரையப்பட்டிருக்கின்றன. இடுப்பிற்கு கீழே முகிற்கற்றைகள் மறைப்பது போல சிலவும் ஆடை அலங்காரங்களால் மறைக்கப்பட்ட இடைப்பகுதிகளை கொண்டவையாக சிலவும் வரையப்பட்டிருக்கின்றன. ஓவியங்கள் மிக நுண்ணிய கலைநுட்பங்களை தாங்கி நிற்கின்றன. எல்லா பெண்களுமே பெருமதியான தலைக்கிரீடங்களை அணிந்தவாறு வரையப்பட்டிருப்பதும் ஒரு பொதுவான பண்பு. ஒரு கை மலரை அல்லது மலர்கொத்தை தாங்கியிருக்க மற்ற கை ஏதேனும் ஒரு முத்திரையை தாங்கியிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஈரச்சுதை முறையில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. அதாவது சுண்ணாம்பு, தேன், சுண்ணாம்புக்கல் போன்றவற்றை கலந்து செய்த சாந்து போன்ற ஒன்றை பாறைகள் மீது பூசி அதன் ஈரம் காய்வதற்குள் ஓவியங்களை தீட்டுவது இந்த முறை. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் அஜந்தா குகை ஓவியங்களும் இதே நுட்பத்தில் வரையப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிகிரியா ஓவியங்களுக்கும் அஜந்தா குகை ஓவியங்களுக்கும் இடையில் மிகுந்த உருவ ஒற்றுமைகளும் காணப்படுகின்றன. மரப்பட்டை சாயங்கள், மரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பசை வகைகள், சாம்பல் போன்ற இயற்கை வண்ணங்களை கொண்டே இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள பெண்கள் தேவதைகள் என்றும் காசியப்பனின் மனைவியர் என்றும் மன்னனின் அந்தப்புறத்தை அலங்கரித்த அழகிகள் என்றும் வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த குன்றின் ஒரு பக்க சுவற்றில் பளிங்கு சுவர் அல்லது கண்ணாடி சுவர் எனப்படும் ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இந்த ஓவியங்கள் ஈரச்சுதை முறையில்தான் வரையப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை
வலுப்படுத்தும் ஒரு சான்றாக இந்த பளிங்குச் சுவரை கருத முடியும். ஓவியங்கள் வரைவதற்காக தேன், சுண்ணாம்புக்கல் போன்றவை கலந்து இந்த பளிங்குச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஏதோ ஒரு காரணத்தினால் ஓவியங்கள் அங்கு தீட்டப்படவில்லை எனவும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இந்த சுவற்றிற்கு எதிர்ப்புறத்தில் தீட்டப்பட்டிருந்த ஓவியங்களில் மாலை நேர வெயில் பட்டு இந்த கபில நிற பளிங்குச் சுவரில் தெரிப்பதால் இதற்கு பளிங்குச் சுவர் என்ற பெயர் கிடைக்கப் பெற்றதாக கூறுவோரும் இருக்கின்றனர். இந்த ஓவியங்கள் உள்ள பகுதியையும் தாண்டி மலையின் உச்சிக்கு சென்றால் இதுவரை சொல்லப்பட்ட ஆச்சரியங்கள் இரட்டிப்பாக அங்கே பரந்திருக்கிறது. ஆம், மிக வசதிகள் படைத்த ஒரு அரண்மனை பரந்த பரப்பளவில் மலையின் உச்சியில் அமைந்திருந்ததற்கான இடிபாடுகளை அங்கே காண முடியும். இயற்கையாக அமைந்த ஊற்றுக்கள், பூங்கா, குளிக்க பயன்பட்டிருக்கக்கூடிய தொட்டிகள், அரச மண்டபம், சிம்மாசனம் என்று இன்று எஞ்சியுள்ள எச்சங்களே மிக பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. மலை உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் கண்ணுக்கு தென்படும் காட்சிகளும் கண்களை விரியச் செய்யும் அழகையும் ஆச்சரியங்களையும் கொட்டி கொடுக்கின்றன. சிகிரியா குன்றை சூழ்ந்து சில குன்றுகள் அமைந்துள்ளதும் அந்த குன்றுகளில் அமைந்துள்ள விசித்திரமான அமைப்பு முறைகளும் இன்னும் அறியப்படாத பல கதைகள் சிகிரியாவை சூழ்ந்துள்ளன என்பதற்கு கட்டியம் கூறுகின்றன. இவ்வாறான சிறு குன்றுகளில் நூற்றுக்கணக்கான துளைகள் இடப்பட்டிருப்பதும் மேற் செல்வதற்கான படிகள் போன்ற அமைப்புகளும் சிகிரியா குன்றுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற அமைப்புகளும் அவை கொண்டுள்ள வரலாறுகளையும் தகவல்களையும் எதிர்கால ஆய்வுகள் வெளிப்படுத்த வேண்டும். ஆக முதலாம் காசியப்ப மன்னனே இந்த அரண்மனையை உருவாக்கினார் என்பதும் அதற்கு பின்னரான காலத்தில் இந்த மலை கொண்டிருந்த வரலாறுகளுமே ஓரளவு அறியப்படுகின்றன. இருந்த போதிலும் அதற்கு முன்பிருந்தே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த மலை இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்றிருக்கிறது. சரி, யார் இந்த காசியப்ப மன்னன்? இவ்வளவு அழகியல் உணர்வும் நேர்த்தி மிகு வலுவும் கொண்ட இந்த அரண்மனையை உருவாக்க வேண்டிய தேவை அவருக்கு ஏன் வந்தது? இந்த கேள்விகள் தவிர்க்க முடியாததாகின்றன. அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி செய்த தாதுசேன மன்னனுக்கு 2 மனைவிகளும் 3 மகன்களும். அவர்களில் மூத்தவன் காசியப்பன். காசியப்பனின் தாய் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்பதால் அவனுக்கு அரசாளும் உரிமை மறுக்கப்பட்டு அவனது சகோதரன் முகலன் முடிக்குரிய இளவரசனாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காசியப்பன் தந்தை தாதுசேனனை சிறைப்பிடித்து பின் கொன்று ஆட்சியை கைப்பற்றினான் என்பது வரலாறு. இதை அறிந்த முகலன் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றதாகவும் தமிழ்நாட்டு அரசர்களின் உதவியோடு படை திரட்டி தன்னை மீண்டும் தாக்கக்கூடும் என்று அஞ்சியதால் தான் காசியப்பன் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த அரண்மனையை அமைத்ததாகவும் வரலாற்று கதைகள் சொல்லப்படுகின்றன. இந்த இடத்தில் தாதுசேன மன்னன் ஒரு சிங்கள அரசன் என்பதை சொல்லும் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்கள் முகலன் தஞ்சமடைய ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கோ, தமிழ்நாட்டு அரசர்களுடன் தாதுசேனனோ அல்லது அவரது குடும்பத்தினரோ கொண்டிருந்த தொடர்புகள் குறித்த கேள்விகளுக்கோ விரிவான பதில்களை வழங்கவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். காசியப்பன் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிறிஸ்துவிற்கு பின் 477 முதல் கிறிஸ்துவிற்கு பின் 495 வரைக்குள்ளான காலப்பகுதியில் அரண்மனையை சிகிரியா குன்றில் அமைத்துக் கொண்டான் என்பதும், கோட்டையைச் சுற்றி அகழிகளும் பாவிகளையும் கட்டுவித்து தனது இருப்பிடத்தை பாதுகாப்பு அரணாக மாற்றிக்கொண்டான் என்பதுமே சிகிரியா குறித்து இன்று சொல்லப்படும் வரலாறு. ஆனால் தொல்லியல் ஆய்வாளர் கலாநிதி செனவிரட்னவின் கருத்துப்படி கற்காலத்தில் இருந்தே இந்த மலை இருந்திருக்கிறது என்பது நிறுவப்பட்டால் காசியப்ப மன்னன் இந்த மலையை தெரிவு செய்து கோட்டை அமைப்பதற்கு முன்பும்
அரசியல் ரீதியான முக்கியத்துவங்கள் பலவற்றை சிகிரியா கொண்டிருந்திருக்க வேண்டும். ராமாயண போர் நிகழ்ந்ததா? அந்த இதிகாச தகவல்களை வரலாற்று தகவல்களாக கொள்ள முடியுமா என்ற கேள்விகளை தவிர்த்தால், ராவணன் என்ற மாமன்னனின் வரலாற்றோடு இந்த மலைக்குன்றை தொடர்புபடுத்தி சொல்லப்படும் ஏராளமான கதைகள் ஆய்வுக்குரிய எடுகோள்களாக மாறும். எடுகோள்கள் பற்றி அமையும் ஆய்வுகள் இப்போது சொல்லப்படும் வரலாறுகளை மாற்றி எழுதவும் கூடும். அறிவு என்பது அறியப்பட வேண்டியது. அறியும் தேடலோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.